ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் செய்கிற தப்பு அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே விளைவிக்குமா. அந்த மாதிரி சரவணன் செஞ்ச தப்பு பார்த்திங்கன்னா சரவணன் செஞ்ச குடும்பத்தை ஃபுல்லாமே அந்தல சிந்தலையாக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் போய் அவரோட லவரை அவங்க மாமியார் தப்பாக பேசுனாங்கன்னு தான் அவர் வீடேறி போய் வீட்டில் சண்டை போட்டார். ஆனால் அதை அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியோ யார்கிட்ட சொல்லியாவது அவர் போய் பேசியிருக்கலாம். அதை பண்ணாமல் இப்படி பண்ணிவிட்டாரு. கள்ள தூக்கி போடவும் சண்டை போடவும் செஞ்சுட்டாரு. பார்த்தீங்கன்னா, மயங்கி விழுந்த மயிலுக்கு பிபி ஏறி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பிள்ளைக்கு வேற ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபுல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா, இதுவும் பத்தாதுக்கு திரும்பியும் மயிலோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லிட்டு திரும்ப மயில் வீட்டுக்கு போய் திரும்ப வாயில் வந்ததெல்லாம் போய் கோமதியையும் பாண்டியனையும் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வராங்க. என் பிள்ளை சாக போகுது, என் பிள்ளைக்கு என்னமோ ஆக போகுது, உன் புருஷன் என் தலையில் கல்லை போட்டேன், என் பிள்ளைய நல்லா பெற்று வச்சுருக்கீங்க, அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன், அப்படி இப்படின்னு சொன்னீங்க, என்ன நல்லா பிள்ளைய பெற்று வச்சிங்க, ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம், அந்த பிள்ளைய நல்லா வைக்க திறமில்ல, வயிற்றுல பிள்ளை இருக்கா அதுக்கும் அக்கறை எடுக்க திறமில்ல, இது ரெண்டையும் விட்டுவிட்டு இன்னொரு பொம்பளைக்குள்ளே போகிறதுக்கு தான் உன் மயன் ரெடியாக நிற்கிறேன், அவனை கண்டிக்க மாட்டியா, ஆச்சா புச்சா நான் அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. திட்டிட்டு போனோடனே திரும்ப பார்த்தீங்கன்னா, என்னங்க என்னென்னமோ நடந்திருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் மயிலை பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதியும் பாண்டியனும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் முன்னாடி கேட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் அவங்க அம்மா எவ்வளோ தப்பு செஞ்சாலும் மயில் செஞ்ச தப்பை உணர்ந்தனால என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோமதிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க, பாண்டியன்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இதுதான் இன்றைக்கி நாடகம் ஃபுல்லுமே ஓடுதே ஒழிய மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லை. நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க, ஹைப் பட்டனையும் தொட்டுட்டு போயிருங்க.